ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி எப்படி பாஸ்தா டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணி விட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு பாஸ்தாவும் போட்டு அதை பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு 3 பல்லு பூண்டை நறுக்கிட்டு பொடியாக போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய், இன்னும் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடணும். அந்த பச்சை மிளகாய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை டம்ளர் பால், அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தாவையும் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகிடும், எல்லா தண்ணியும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சீஸ்னாலும் போடலாம், நீங்கள் இந்த சீஸ் தான் போடணுன்னு இல்லை. பீஸா மிக்ஸ் இருந்தால் அது போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.